ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் ஹோட்டல் சுவையில் மொறு ரவா தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு ரவா வந்து வறுக்க தேவையில்லைங்க, பச்சையாகவே இருக்கட்டும். 1 கப் அரிசி மாவு. இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 15-20 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ரொம்ப பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவை. ரவா தோசைக்கு வந்து மாவு நல்லா தண்ணியாக வச்சு நம்ம கரைச்சிக்கணுங்க. நார்மல் தோசையை விட நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. நம்ம இதை வந்து தோசையை வந்து தடவலாம் கூடாது, மேலே அள்ளி தெளித்த மாதிரி தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் மாவு வந்து நல்லா அடியிலேருந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும். ஏன்னா வந்து சீக்கிரமாக போய் அடியில் உறைஞ்சி நின்றுக்கிறோம். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹீட்டாக இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உயர்த்தின மாதிரி வச்சுக்கிட்டு தெளித்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்துடும் உங்களுக்கு. தோசை வெந்துட்டுருக்கும் போது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரவா தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நார்மல் தோசையை விட கொஞ்சம் லேட்டாக தான் வேகுங்க. இப்போ பாருங்கள், கீழே நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு மொறு ரவா தோசை வீட்டிலேயே 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.